ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஒரு ஹோம் ரெமடி தாங்க பார்க்க போகிறோம். அதாவது நார்மல் டெலிவரிக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுற, ஈஸியாக வந்து குழந்தை ரொட்டேட் ஆகி கீழே வந்து பெயின் இல்லாத நார்மல் டெலிவரிக்கு உதவி செய்கிற ஒரு சின்ன பொருள்னு வச்சுக்கோங்களேன். இதை வந்து எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது மொத்தமாகவே ஒரு 5 மினிட்ஸ் கூட ஆகாதுங்க, ஏன் 2 நிமிஷம் கூட ஆகாது. வீட்டில் வந்து இந்த பொடி இருந்தால் போதும். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். உங்களுக்கு டெலிவரி பெயின் வந்துருச்சு, லேபர் பெயின் வந்துருச்சு அப்படின்னா விட்டு பெயின் வருங்க. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா 1 ஹவர் ஒன்ஸ் வரும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக டைம் ரெடியூஸ் ஆகி 10 மினிட்ஸ் ஒன்ஸ் வரலாம். வந்துட்டு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருப்பீங்க, மறுபடியும் பெயின் வரும். அதுதான் வந்து லேபர் பெயின் சொல்லுவோம். அந்த சமயத்தில் இதை குடிச்சிட்டு ஹாஸ்பிட்டல் போங்க. கண்டிப்பாக வந்து பெயின் வந்து நல்லாவே குறையும். அது மட்டும் இல்லை, ஈஸியாக நார்மல் டெலிவரிக்கு வழிவகுக்கும். நான் ட்ரை பண்ணதாங்க உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இப்போ வாங்க என்னென்ன தேவையான பொருட்கள் பார்த்துடலாம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல நாட்டு தேன் கிடச்சிதுன்னா அதை நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க. தேன் வந்து நம்மளுக்கு தேவைப்படும். அதுக்கப்புறம் ஜீரகம் தூள் இருக்கு இல்லையா, அது ஜீரா பவுட்ரு நீங்கள் வந்து அரைச்சி வச்சுருந்தீங்கன்னா அதை எடுத்துக்கோங்க. இந்த 2 தாங்க நம்மளுக்கு தேவையான பொருள். இதை வச்சு தான் நம்ம வந்து அதை ரெடி பண்ண போகிறோம். இப்போ வந்து நான் ஜீரா பவுடரை அரைச்சி வச்சுருக்கேன். அதிலிருந்து நான் 1 ஸ்பூன் எடுத்துக்கிறேன். இந்த அளவுக்கு போதுமானதுங்க. ஸோ இதை போட்டதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் வந்து தேன் எடுத்துக்கோங்க. தேனுமே ரொம்ப நல்லது. இது வந்து நாட்டு தேனாக இருந்தால் ரொம்பவே நல்லது. போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கரெக்டாக 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகத்தூளுக்கு 1 டேபிள் ஸ்பூன் தேனுக்கு கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். நல்லா இருக்காதோ, கசக்குமோ அப்படிலாம் நீங்கள் யோசிக்க வேணால், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. அப்படியே இதை சாப்பிட்டுட்டு கொஞ்சம் தண்ணி குடிச்சிக்கோங்க. அவ்வளோதான், இவ்வளோதாங்க. இதுதான் நம்மளோட வைத்தியமே. நம்ம பாட்டி காலத்துலலாம் இதை தான் ட்ரை பண்ணாங்களாம். நானும் டெலிவரிக்கு முன்னாடி இதை சாப்பிட்டுட்டு தாங்க போனேன். ஸோ அவ்வளவா பெயின் இல்லை. ஆனால் யூட்ரஸ் ஓப்பன் ஆகி ஈஸியாக வந்து டெலிவரி ஆகிடுச்சு. கண்டிப்பாக உங்களுக்கும் இந்த தகவல் பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். நீங்களும் இதை பயன்படுத்தி பாருங்கள். பயன்படுத்திட்டு உங்கள் கமெண்ட்டை கண்டிப்பாக எனக்கு சொல்லுங்கள். வேறு ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவோட நான் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். பாய். தேங்க்யூ.